ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்து மேல நமக்கு வர ஒரு கோவம். அதீத கோவம்ன்னு சொல்லலாம். அந்த கோவத்துல சிக்கி நம்மள அழிச்சுக்கிறோம். ஒரு எலும்பு உடைஞ்சிருச்சு. இது நம்ம ஒட்ட வச்சிட முடியும். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஃபங்ஷனிங் திங்ஸ் இனி கொஞ்சம் டைம் ஆகும் நார்மலைஸ்ட் ஆகறக்கு. அப்படிங்கிற மாரி அந்த ஹாஸ்பிட்டல்லயும் சொல்லிருவாங்க. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. வெளிய அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவங்களோட மிஸ்ஸஸ் வருவாங்க வேகமா. அந்த அம்மா உட்கார்ந்து பயங்கரமா அழுகும். அழுதுட்டு அவங்க மொபைல ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அந்த அந்த மொபைல்ல இருக்கிற அந்த விஷயத்த பார்த்தோனே, அவங்க அப்பாவால அத கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பெரிய அழுகை வரும். அவன் என்ன கிறுக்கியிருப்பான்னா, "ஐ லவ் மை டாடி" அப்படின்னு எழுதி வச்சிருந்திருப்பான். அத பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா பயங்கரமா உடைஞ்சிருவாரு. ஒரே 1 செகண்ட் கிறுக்குனா அந்த விஷயம் நடந்துருச்சு, குழந்தைக்கு தெரியாதுங்கிறத 1 செகண்ட் யோசிச்சு, அது நடந்துருச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்து இந்த பக்கம் கூப்ட்டுருந்தா, அங்கேயே இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஆனா, அந்த பையன் அந்த அடிபட்ட கையோட இனி இருக்க போற நாள அவங்க அப்பாவால மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா, அந்த குழந்தை அவன் அப்பா மேல பாசமா தான் இருப்பான். அது என்னைக்குமே மாறவும் செய்யாது. அந்த மாரி தான் நம்ம உடம்பும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்து மேல நமக்கு வர ஒரு கோவம். அதீத கோவம்ன்னு சொல்லலாம். அந்த கோவத்துல சிக்கி நம்மள அழிச்சுக்கிறோம். இது ஆங்சைட்டி, டிப்ரஷன்னு சொல்லி அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டு போகுது.